பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حج هذا البيت فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட துல்கஆதா மாதத்துடைய 3வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் கண்ணியமான மாதங்கள் என்றால் என்ன, அந்த கண்ணியமான மாதங்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது, குறிப்பாக நாம் அடைந்திருக்கின்ற இந்த துல்கஆதா மாதத்திலே நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகள் என்ன, இந்த மாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான சம்பந்தங்கள் என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அன்பான சகோதர பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜு பற்றியும், ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு ஹாஜிக்கு அல்லாஹு தாலா எந்த மாதிரியான வெகுமதிகளை எல்லாம் வழங்குகிறான் என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த வாரம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்ற ரீதியில் சில செய்திகளை பார்த்தோம். அதில் பெருமானார் பேசுவார்கள், 4 மாதங்கள் கண்ணியமானது, சலாசுன் முத்தவாலியாத்துன், அதில் 3 தொடர்ந்து வரக்கூடியது என்று பேசிவிட்டு அந்த 3ஐ சொல்வார்கள். துல்கஆதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று சொல்வார்கள். இப்போ அந்த துல்கஆதா மாதத்தில் நாம் இருக்கிறோம். கிதாபுகளில் எழுதுவார்கள், 12 மாதங்களிலே அல்லாஹு தாலா தொடர்ந்து இந்த 3 மாதங்களை கண்ணியப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று வரும் பொழுது குறிப்பாக ஹஜ்ஜை மையப்படுத்துவார்கள். ஹஜ்ஜு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு வசதியாக அல்லாஹு தாலா இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். பொதுவான ஒரு சட்டம் இருக்கிறது, கண்ணியமான மாதங்களில் சண்டை போடக்கூடாது. இப்போ ஹஜ்ஜுக்காக வேண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் காபாவை நோக்கி, மக்காவை நோக்கி வரும் பொழுது அங்கங்கே சண்டைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அது ஹாஜிமார்களுக்கு இடையூறாக இருக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை ஒட்டிய இந்த 2 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். துல்கஆதாவாக இருக்கட்டும், இதற்கு அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ்ஜாக இருக்கட்டும், இந்த 2 மாதங்கள் ஸ்பெசிஃபிக்காக தனியாக கண்ணியப்படுத்தப்பட்டதற்கான அடிப்படை காரணம் இல்லை, முழுக்க காரணம் ஹஜ்ஜு தான். அதனால தான் ஹஜ்ஜுடைய நேரங்களை பற்றி சொல்லும் பொழுது ஷவ்வாலுடைய மாதம், துல்கஆதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், இதுதான் ஹஜ்ஜுடைய நாட்கள். நம்ம தெரியும், வருடம் முழுக்க நம்ம உம்ரா செய்யலாம், உம்ராவிற்கு தடை கிடையாது, எந்த வருடம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜுக்கு அப்படி இல்லை. ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் இஹ்ராம் கட்ட வேண்டும் என்றால் அவர் ஷவ்வால் மாதத்தில் தான் இஹ்ராம் கட்ட முடியும். ஹஜ்ஜுடைய நாள் என்னமோ துல்ஹஜ்ஜுடைய 9, 10, 11, 12, 13, 5 நாட்கள் தான். ஆனால் ஒருத்தர் ஹஜ்ஜை நாடி இஹ்ராம் கட்டணும்னு சொன்னால் அவர் ஷவ்வாலுக்கு முன்னாடி ரமலானில் இஹ்ராம் கட்ட முடியாது. ஷவ்வால் பிறந்த பிறகுதான் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்ட முடியும், இல்லையா? அதனால தான் கிதாபுகள் எழுதுவார்கள், ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது ஷவ்வாலுடைய 30 நாட்கள், அதற்கு அடுத்து வரக்கூடிய இப்போ நாம் அடைஞ்சிருக்கிற துல்கஆதாவுடைய 30 நாட்கள், அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் என்பதாக கிதாபுகள் எழுதுவார்கள்.
அன்பான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜை ஒட்டி தான் இந்த குறிப்பாக இந்த 2 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்டுள்ளன என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, ஹஜ் சாதாரணமான ஒரு அமல் அல்ல. கிதாபுகள் எழுதுவார்கள், கியாமத் நாள் வரை நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் ஹஜ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், லம் யதுஃப் ஹாதல் பைத், இந்த பைத்து காபத்துல்லா தவாஃப் செய்யப்படுகிறது இல்லையா, எப்போ இந்த தவாஃப் நின்று விடுகிறதோ, காபத்துல்லாவை சுற்றுகின்ற வலம் வருகின்ற இந்த தவாஃப் எப்பொழுது நின்று விடுகிறதோ, ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்து, வானங்களையும் பூமியும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். இந்த உலகம் நிலை பெற்று கொண்டிருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை சுற்றி வருகின்ற அந்த தவாஃபை வைக்கிறார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வார்த்தையில் சொல்வார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அத்தாட்சியாக இந்த ஹஜ் இருக்கிறது. உலகத்தில் வேற எந்த சமயத்திலும் இது மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. உலகத்தில் எந்த சமயத்திலும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தா இது மாதிரியான ஒரு அமைப்பு, உலக மனிதர்களின் மாநாடாக சங்கமமாக இந்த ஹஜ் திகழ்கிறது. அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஹஜ் செய்யணும் சொன்னா அந்த மண்ணுக்கு வந்தாக வேண்டும். குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த மண்ணிலே தங்கி இருக்க வேண்டும். இல்ல நான் எனக்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் வசதி பத்தல, அதனால நான் வேற மாதத்தில் ஹஜ் செய்யறேன்னு சொன்னா உம்ரா செய்து கொள்ள முடியுமே தவிர ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ்ஜுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. குறிப்பிட்ட நாள்ல இந்த இடத்துல தங்கணும். அரஃபாவில் தங்கக்கூடிய நேரத்தில் மினாவில் தங்க முடியாது, மினாவில் தங்கக்கூடிய நேரத்தில் அரஃபாவில் தங்க முடியாது. செய்தி புரியுதா? முஸ்தலிஃபாவில் எப்போ தங்கணும்னு ஒரு சட்டம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் நான் காபத்துல்லாவை தவாஃப் செய்ய முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, உலக முஸ்லீம்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துல இருப்பார்கள். அவன் யாராக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த 2 ஆடையோடு தான் அங்கே இருக்க முடியும். இல்லைங்க, நான் எப்படிங்க, என்னோட வேலை செய்கிறவனுக்கும் ஒரே ஆடை, எனக்கு ஒரே ஆடை, இந்த வியாக்கியான இங்கே பேச முடியாது. இதுதான் ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி இல்லையா? அரஃபாவில் இன்னைக்கு இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 25 லட்சம் பேர் ஹஜ் செய்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய அதிகாரப்பூர்வ தகவல் சுமார் 2.5 மில்லியன் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்காண்டி இருக்கிறாங்கன்னா, இந்த 22 லட்சம் பேரும் அதில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சவுதி மன்னராக கூட இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய கூட்டி பெருக்கக்கூடிய வேலைக்காரியாக கூட இருக்கலாம். இவங்க 2 பேருமே அரஃபாவுடைய நாளில் அரஃபா மைதானத்தில் தான் தங்கி ஆகணும். இந்த 2 பேருமே முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடிய நேரத்தில் முஸ்தலிஃபாவில் தான் தங்கி ஆகணும் இல்லையா? இந்த 2 பேருமே மினாவில் தங்கக்கூடிய நேரத்தில் மினாவில் தான் தங்கி ஆகணும். அருமையான இந்த மிகப்பெரிய புரட்சியை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜின் மூலமாக இந்த உலகுக்கு சாத்தியப்படுத்துகிறான். உலக மக்கள் அனைவருமே சமம் என்று வாயில பேசல இஸ்லாம் பல நேரங்களில் செயல்படுத்தி காட்டுகிறது. குறிப்பாக இபாதத்துகளில் யாராக இருந்தாலும் சஃப்ல ஒன்னாதான் நிற்கணும். இல்லை நான் முதல் சஃப் அவன் பின்னாடி, அதெல்லாம் இங்கே அந்த வியாக்கியாரெல்லாம் இங்கே பேச முடியாது. அது மாதிரி தான் இந்த ஹஜ்ஜும். உலக முஸ்லீம்கள் அனைவருமே ஒரே கோட்டில் ஒன்றிணைய வேண்டும். அவர் யாராக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட அந்த 2 ஆடை தான், குறிப்பிட்ட அந்த 2 ஆடை, குறிப்பிட்ட அந்த 2 இடத்துல தான் தங்கியாக வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சங்கமத்தை, ஒரு மாநாட்டை அருமையான சகோதர பெருமக்களே இந்த ஹஜ்ஜின் மூலமாக ரப்புல் ஆலமீன் பறைசாற்றி கொண்டே இருக்கிறான். இந்த இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய மார்க்கம் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் ஹஜ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்வார்கள், உலகத்தில் எத்தனை கொள்கைகள் இருந்தாலும் எல்லா கொள்கைகளையும் மிஞ்சிய சமத்துவம் பேசுகின்ற, சமநீதி பேசுகின்ற ஒரே கொள்கை, ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் மிக பிரம்மாண்டமான, மிக புரட்சி செய்யக்கூடிய ஒரு ஆதாரம் தான் ஹஜ்ஜும் ஹஜ்ஜு சார்ந்த அமல்களும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஹஜ் என்பது வசதி படைச்ச எல்லாரும் செஞ்சிட முடியுமான நிச்சயமாக முடியாது. அதற்கென்று அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கிறான். என் வீட்டில் யார் வரணும்னு நான் முடிவு செய்கிற மாதிரி ரப்பு முடிவு செய்கிறான். என் மண்ணை யார் மிதிக்கணும், எனக்காக வழங்கப்பட்ட, எனக்காக என்னை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயத்தை யார் தரிசிக்கணும், யார் சுத்தணும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி யாரும் இதில் தலையிட முடியாது. ஹாக்கிம் என்ற கிதாபுடைய
3509வது ஹதீஸ். அபூ திபியான் என்ற சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் முழுசா கட்டி முடிச்சிட்டாங்க. ஃபரகுத்து யா அல்லாஹ், யா ரப்பி, நான் என்னுடைய பணியை முடிச்சிட்டேன்னு சொன்னபோது காலல்லாஹ், அல்லாஹ் சொன்னா அத்தினின் நாஸ் பில் ஹஜ், நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பு செய்யுங்க, மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வாங்க என்பதாக அறிவிப்பு செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் இப்ராஹிம் திரும்ப கேட்டாரு, யா ரசூ யா அல்லாஹ் கமா ஃபமா இப்லுகு சௌத்தி, என்னுடைய சத்தம் எப்படி கேட்கும்? நான் இங்கேருந்து சத்தம் போட்டால் எவ்வளோ தூரம் கேட்க முடியும்? நீ மனித சமூகம் முழுவதற்கும் நீ அறிவிப்பு செய்யு சொல்றியே, எனக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இல்லையே என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா சொன்னா, அத்தின், நீ பாங்கு சொல்லு, நீ அறிவிப்பு செய். சில அறிவிப்புகள்ல பாங்கு சொல்லி என்பதாக சொல்லப்படுது. அத்தின் சொன்ன நேரடி அர்த்தம் நீ அறிவிப்பு செய், நீ அறிவிப்பு செய். அலையஸ் பலாஹ், மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்துல இருக்கு, அதை பத்தி நீ கவலைப்படாத. நான் அறிவிப்பு செஞ்சு எத்தனை பேருக்கு கேட்கும், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர், எத்தனை ஆயிரம் மீட்டர், இதெல்லாம் நீ கவலைப்படாத. நீ அறிவிப்பு மட்டும் செய்யி, முழு மனித சமுதாயத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஃபா என்ற மலையில் ஏறி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் குத்திப அலைக்குமுல் ஹஜ், ஓ மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். சில ரிவாயத்துகள்ல அதான் பாங்கு சொன்னார்கள் என்று வருகிறது. ஆனால் அதிகமான கருத்து அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் என்ற வார்த்தையை சொன்னதாக ஹாக்கிம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க, ஃபஸமிஅஹு மின் பைனிஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிக்கு மத்தியில் உண்டான எல்லோருமே இதை செவியுற்றார்கள், அல்லாஹ் கேட்க வைத்தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவங்க சொன்னது என்னமோ சஃபா மர்வா, சஃபாவுடைய மலையில ஏறி சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சம் எல்லா புறத்திலிருந்து ஒரு 20-30 மீட்டர் வரைக்கும் தான் கேட்டு இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் சொன்ன இந்த வார்த்தை வானம் பூமிக்கு மத்தியில் உண்டான எல்லோருமே செவியுற்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இதான் ஹஜ்ஜுக்கு செய்யப்பட்ட முதல் அறிவிப்பு. இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னா, வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதுக ரிஜாலன் அலா குல்லி லாமிரி வயதி மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னா, நபியே, மக்களுக்கு நீங்க ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பு செய்யுங்க. முழு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் மக்கள் கால்நடையாக ஒட்டகங்களிலே ஹஜ்ஜை நோக்கி வருவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்பதாக ஹஜ் என்ற சூராவில் நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களை, மேல ஹாக்கிம் என்ற கிதாபுடைய ஹதீஸை நம்ம சொல்லி காட்டினோம் இல்லையா, இப்ராஹிம் அறிவிப்பு செய்தார் என்பதாக. இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அந்த இப்ராஹிமுடைய அறிவிப்பிற்கு யாரெல்லாம் பதிலளித்தார்களோ அவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜையோ உம்ராவையோ செய்ய முடியுமான வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அழைப்பு என்பது எல்லோருக்குமானது, அழைப்பு என்பது எல்லோருக்குமானது, எல்லோருக்கும் கொண்டு சேர்த்து விட்டான் அல்லாஹு தஆலா. நாம பிறக்கவே இல்லை என்றாலும் நம்முடைய ரூஹுகள் இதை செவியுற்றது. இது 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாச்சே. இப்ராஹிமுக்கு பிறகு 6000 வருஷத்துக்கு பிறகு நம்ம பிறந்தோமே, நம்ம ரூஹா இருந்தோம் இல்லையா, அப்பொழுதே அல்லாஹ் தஆலா நம்முடைய செவிக்கு கொண்டு சேர்த்து விட்டான் இப்ராஹிமுடைய அழைப்பை. யாரெல்லாம் பதிலளித்தார்களோ அந்த நேரத்தில் முஜாஹித் சொல்வார்கள், இந்த வார்த்தைக்கு லப்பைக் என்ற வார்த்தை யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்பதாக கிதாபுகள் எழுதுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் சாத்தியமா என்றால் முடியாது. எல்லோரும் ஆசைப்படணும் இல்லையா, வசதி படைச்ச எல்லோரும் இன்னைக்கு ஹாஜியாக இருக்கணும் இல்லையா, ஒரு ஊரில் வசதி படைச்ச எல்லோரும் ஹாஜியாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. வசதியில் ரொம்ப பலகீனமானவர்கள் ஹாஜியாக இருக்கிறார்கள், ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். முதலாளிக்கு வாய்ப்பு இல்லை, அவரிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி மனைவி மக்களோடு ஹஜ்ஜி செஞ்சு வராரு. இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் முடிவு செய்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜு சார்ந்து ஒரு சில வார்த்தைகளோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். ஹஜ்ஜு சாதாரணமான ஒரு அமல் அல்ல. நான் கடைசியாக ஹஜ்ஜு சம்பந்தமான மிக முக்கியமான சில தகவல்களை சொல்வேன். ஆரம்பமாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், அல்லாஹுடைய ரசூல் இந்த ஹஜ்ஜை எப்படி பார்க்கிறார்கள் என்று வரும் பொழுது, ஒவ்வொரு வருஷம் யாராவது ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, நமக்கு செய்தி வருது, இந்த நாட்டிலேருந்து அவ்வளவு பேர் போனாங்க, கமிட்டியில் அவ்வளவு பேர் போனாங்க, டிராவல்ஸில் அவ்வளவு பேர் போனாங்க, சரி ஏதோ ஒரு செய்தி எல்லாம் போகிறாங்க, அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரியான சிந்தனை தான் இன்னைக்கு பரவலாகி இருக்கிறது. ஹஜ்ஜுங்கிறது அதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்பு இருக்கணும், நமக்கு ஏகப்பட்ட கடன், வாடகை கிடைக்கவே வழி இல்லாமல் இருக்கிறோம், கடை வாடகை 3 மாசமா பாக்கியா இருக்கு, அதெல்லாம் நமக்கு சாத்தியமா என்ற எண்ணம் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நாடினால் யாரையும் அந்த மண்ணிற்கு அழைத்து செல்ல முடியும். முதல்ல அந்த நம்பிக்கை நம்ம இடத்தில் முழுமையாக இருக்க வேண்டும்.
நம்ம இங்க இருக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் கூட நம்மளால ஹஜ்ஜுக்கு போக முடியும். நமக்கு தெரியாது. வரலாற்றில் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், கிதாபுகள் எழுதுவார்கள். 800 ஆண்டு காலங்கள் முகலாயர்கள் இந்தியாவை ஆண்டார்கள். அதுல ஒருத்தர் கூட ஹஜ் செய்யவில்லை. ஒருத்தர் கூட. சில அறிவிப்புகளை 2-3 பேர் செய்தாக இருக்கிறது. ஆனா பெருவாரியான அறிவிப்பு இந்தியாவை ஆண்ட ஆட்சியில் இருந்தக்கூடிய மன்னர்கள் கூட ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான் என்பதாக கிதாபுகளிலே வரலாறுகளில் நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, ஹஜ்ஜு ஆசைப்படணும். ஹஜ்ஜு சார்ந்து பெருமானார் நிறைய பேசுறாங்க. இப்னு மாஜா ஷெரீஃபுடைய 2892வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லாஹ். ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹு தாலாவுடைய படை வீரர்கள். வஃப்துன்னு சொன்ன நேரடி அர்த்தம் அல்லாஹ் தளபதியாக இருக்கிறான், அவனுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். வஃப்து என்பதுக்கு நேரடி அர்த்தம் அதுதான். நாம ஒரு படையில இருக்கிறோம், நம்முடைய படையை தலைமை தாங்கக்கூடியவன் அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மர் வஃப்துல்லா, அல்லாஹு தாலாவுடைய படை வீரர்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, ஃபைன் தஅவுஹு ஃபஅஜாப லஹும், அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டு அல்லாஹு தாலா கொடுப்பான். ஹஜ்ஜுக்கு சென்று உம்ராவிற்கு சென்று நான் கேட்டு இது கிடைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா அப்படி ஒரு துர்பாக்கியத்தை ஏற்படுத்தவே இல்லை. ஹஜ்ஜுக்கு போன ஒருத்தர் அவர் எது கேட்டாலும் அல்லாஹு தாலா கொடுப்பான். ஃபைன் தஅவுஹு, அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டால் ஃபஅஜாபஹும், அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிப்பான். வைன் இஸ்தக்ஃபருஹு, அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் கஃபர லஹும், அவருடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். அருமையான சகோதர பெருமக்களே, எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு போன ஒருத்தர் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டு அல்லாஹ் மன்னிக்கிறது கூட பரவாயில்லை. ஹஜ்ஜுக்கு போன ஒருத்தர் யா அல்லாஹ் இந்த நபரை மன்னிப்பாயாக என்று அங்க போன ஒருத்தர் இன்னொருத்தருக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவரையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இதுதான் ஹஜ்ஜுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. ஹஜ்ஜு அந்த மண் அப்படிப்பட்டது, சும்மா கிடையாது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் என்னுடைய பாவங்களை மன்னி என்று அல்ல, ஹஜ்ஜுக்கு போனவங்க வராதவங்களை பார்த்து எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்கல்ல, போனவங்க யா அல்லாஹ் என்னுடைய சகோதரர் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய மச்சான் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அங்கு போய் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக துவா செய்தாலும் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். பைஹகி ஷெரீஃபுடைய 10682வது ஹதீஸ், 10682வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹுஜ்ஜாஜ், யா அல்லாஹ் ஹாஜிகளை மன்னிப்பாயாக, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்தார்களோ அனைவரை பாவங்களை மன்னிப்பாயாக. வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், அது மட்டுமல்ல அங்க வந்து ஹாஜி யாருக்கெல்லாம் துவா செய்கிறார்களோ அவர்களை மன்னிப்பாயாக. எப்படி? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு மட்டும் மன்னிப்பல்ல, ஹஜ்ஜுக்கு போய் அந்த ஹாஜி யாருக்காகவெல்லாம் கையை உயர்த்துகிறார்களோ அவர்களை எல்லாம் மன்னிப்பாயாக. அதனால தான் ஹஜ்ஜு உம்ரா போகும்பொழுது சொல்லிட்டு போவாங்க, நம்ம போய் முசாஃபா செஞ்சு எங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம். 2 செய்தியை சொல்லுவோம். ஒன்று எங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம், இன்னொரு ரசூலுல்லாஹ்வுக்கு எங்களின் சார்பாக சலாத்தை ஏற்றி வைன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இந்த ஹதீஸினுடைய வழிகாட்டுதலில் உண்டானது. ஹாஜி அங்கே போய் யாருக்கெல்லாம் துவா செய்கிறார்களோ அவருடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி திருமிதி ஷெரீஃபில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னஹு அராத ஐயா தமிர, ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் உம்ராவுக்கு போகலான்னு இருக்கிறேன். பொதுவாக ரசூலுல்லாஹ்ட்ட போய் தான் நம்ம துவா செய்யுங்கன்னு எல்லா சஹாபாலும் கேட்டு இருக்காங்க. இதுதான் வரலாறும் கூட. வரலாற்றிலே முதல் முறையாக ரசூலுல்லாஹ் இன்னொரு சஹாபி இடத்துல ஒரு மனிதரை அழைத்து எனக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொன்ன ஒரே சந்தர்ப்பம் இதுதான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் உம்ராவுக்கு போகலான்னு இருக்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, யா உஹை, என்னுடைய சிறிய சகோதரரே, லா தன்சனா மின் துஆயிக, உன்னுடைய துவாவில் என்ன மறந்துடாத, தயவு கூர்ந்து அந்த மண்ணில் போய் எனக்காக வேண்டி துவா செய் என்பதாக. யாரிடத்துல கேட்கிறா? ஹஸரத் உமர் ரசூலுல்லாஹ்விட்ட கேட்கல, ஹஸரத் ரசூலுல்லாஹ் உமர் இடத்துல கேட்கிறார், அங்க போய் எனக்காண்டி துவா செய்யுங்க என்பதா. எப்படி? அங்க போய் நீ துவா செய்யும் பொழுது என்ன மறந்துடாத, என்னையும் சேர்த்து துவாவில் சேர்த்துக்கோ என்பதாக பெருமானார் கேட்டார்கள் என்ற செய்திகள் இருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, ஹாஜிகள் மன்னிக்கப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, ஹாஜிகள் யாருக்காகவெல்லாம் கையை உயர்த்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவார்கள். யாருக்கெல்லாம் ஹாஜிமார்கள் யாருக்கெல்லாம் அங்க போய் கையை உயர்த்துகிறார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அனைவருமே மன்னிக்கப்பட்டவர்கள். பெருமானார் பேசுகிறார்கள். புகாரி ஷெரீஃபுடைய 1773வது ஹதீஸ்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, கொஞ்சம் அல்டிமேட்டா போறாங்க. இப்னு அப்பாஸ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஒரு அமலுக்கு சொர்க்கம் என்ற சிறப்பு வேற எந்த ஹதீஸுக்கும் பெருமானார் சொல்லல, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் சொல்லுகிறார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு, அல்லாஹு தஆலாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறது, லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா, அதற்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒருத்தர் ஹாஜி அல்லாஹ் இடத்துல போயிட்டாருன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நேரடியாக ஒரு சொர்க்கத்தில் அனுப்பிச்சிடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. சும்மா ஹஜ்ஜுக்கு டிராவல்ஸ்ல ஆள் சேர்க்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் இங்கே சேர்க்கல. அங்க வாங்க ஜி, உங்களுக்கு அந்த வசதி செஞ்சு கொடுப்போம், இந்த வசதி செஞ்சு கொடுப்போம் என்று பொய் வாக்குறுதிகளை பெருமானார் சொல்லுபவர்கள் அல்ல. அந்த மாதிரியான பொய் வாக்குறுதிகளை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் பெருமானார். பெருமானார் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம அல்லாஹ்விடத்துல போய் சண்டை செய்யலாம். யா அல்லாஹ், என்னுடைய ஹபீபு சொல்லி இருக்கிறார், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கான கூலி சொர்க்கம், நான் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், என்னுடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் எனக்கு சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ்விடத்துல சண்டை போட்டு போக முடியும். பெருமானார் பேசுகிறார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்டு ஹஜ்ஜுக்கான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு கிடையாது. இறுதியாக நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி, புகாரி ஷெரீஃபுடைய 1820வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸும் கூட, மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத்த, யார் இந்த பைத்தை ஹஜ் செய்கிறார்களோ, ஃபலம் யர்ஃபுத், அங்கே போய் சண்டை செய்யலை, வலம் யஃப்சுக், பாவம் செய்யலை. ரெண்டு ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாரும் போனாங்க நாமளும் போனோம் என்பதல்ல, அங்கே போய் எப்படி இருக்கும் என்று ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்ம செய்யணும். ஃபலம் யர்ஃபுஸ், அங்கே போய் யாரிடத்திலும் தேவையில்லாத வீண் வம்புகள் செய்யலை, அங்கே போய் பாவமான காரியத்தில் ஈடுபடவில்லை. ரஜஅ கயௌமின் வலததுஹு உம்முஹு, அன்றைய தினம் ஒரு அந்த தாய் அந்த பையனை பெற்றெடுக்கும் பொழுது அவர் எப்படி பூமிக்கு வருகிறாரோ எந்த விதமான பாவங்களும் இல்லாமல், அது போன்று முழுமையாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில இவர் ஊருக்கு திரும்புகிறார். பெருமானாருடைய வார்த்தை. கண்ணியமான சகோதரி பெருமக்களே, இந்த சிறப்பும் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம சொன்ன இந்த ஹதீஸ் இல்லையா, சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கட்டும், அல்லது ஊருக்கு திரும்பும் பொழுது அவருடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படும் என்ற சுப செய்தியாக இருக்கட்டும், பெருமான ஹஜ்ஜுக்காக பேசியிருக்கிறார்கள். நம்ம ஆசைப்படணும் இல்லையா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு மெயின் செட்ல இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போறதுக்கும் சில பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நம்மளால் அது சாத்தியமா, இந்த மாதிரியான சிந்தனை எந்த சூழலிலும் வந்துவிடக்கூடாது. ஹஜ்ஜை நம்ம நேசிக்கணும். நம்ம உளப்பூர்வமாக நேசித்தால் அதற்கான வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹ்விற்கு எந்த விதமான காரணங்களும் தேவையில்லை, நமக்கு தான் காரணங்கள் தேவை. இன்னின்ன காரணங்கள் என்பதாக நமக்கு தான் தேவை. அல்லாஹ்வை காரணங்களோடு சுருக்கி விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மளை போன்று இயலாமல் என்னவன் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா இதையும் முடியும். நம்ம ஆசைப்படணும். அருமையான சகோதரி பெருமக்களே, பெருமானார் பேசுறாங்க, ஹஜ் செஞ்சு திரும்பும் பொழுது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வெளியாகும் பொழுது எப்படி மாசூமாக பாவங்களிலிருந்து முழுமையாக எந்த விதமான பாவக்கரைகளும் இல்லாமல் இருக்குமோ அது போன்ற ஒரு ஹாஜி ஊருக்கு திரும்புகிறார். அதனால தான் ஹஜ் சென்று வந்தவங்க ரொம்ப பேணுதலாக இருக்கணும், இருப்பாங்க. ஏன்னா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட பிறகு திரும்ப நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கிறது அறிவுடைமையாக இருக்காது, அறிவாளியாக இருக்காது. அதனால கொஞ்சம் ரொம்ப மற்ற மனிதர் பெரும்பாலும் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பிறகு பேணுதலாக இருப்பதற்கான காரணம், நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்ச பிறகு நம்ம பரிசுத்தமான பிறகு திரும்பவும் அந்த அசிங்கத்தில் போய் அந்த சாக்கடையில் போய் விழ வேண்டாம் என்ற சிந்தனை ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். முஸ்லீம் ஷெரீஃப் 121வது ஹதீஸ், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட சம்பவம். 40வது நபராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்க போய் கையை பிடிச்சி நான் ஈமான் கொள்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். என்ன வாக்குறுதி? நான் வாழ்நாள் செஞ்சு எல்லா பாவங்களும் மன்னிக்கணும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால் நான் உள்ளே வரேன். நான் உள்ளே வந்த பிறகு என்னுடைய அந்த டெபாசிட் அப்படியே இருக்கு, நான் செஞ்ச பாவம் ஃபுல்லாக அதிலே இருக்குன்னு சொன்னால் அதிலே இருந்துக்குவேனே, நான் ஏன் உள்ளே வரணும்? எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க, என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் மிக முக்கியமான கேள்வி, அம்மா அலிம், என்ன உனக்கு தெரியாதாப்பா, அன்னல் ஹஜ்ஜ யஹதிமு மா கான கப்ல, ஹஜ்ஜுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடும்னு உனக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னு, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாவங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாரோ அந்த எல்லா பாவங்களையுமே ஹஜ்ஜு மன்னிச்சிடும்னு உனக்கு தெரியாதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் இருக்கிறது. கண்ணியமான சகோதரி பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஹஜ்ஜு என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்று தருவதற்கான நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில் வைத்திருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ் தஆலாவுடைய அதிகமாக துஆ செய்யணும், யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வாய்ப்புகளை எனக்கு வழங்குவாயாக.
ஹஜ்ஜு செய்ய சக்தி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாதவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரித்திருக்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம அந்த வார்த்தைகளெல்லாம் பேசுறதில்லை இல்லையா? அது ஒரு கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்திடுமோ, ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் கடுமையாக பேசியிருக்கிறாங்களோ என்ற ஒரு அச்சம் வந்துடுமோ என்பதனால பெரும்பாலும் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? திருமிதி ஷெரீஃபுடைய 812வது ஹதீஸ், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரொம்ப கொஞ்சம் கடுமையான வார்த்தை. மம் மலக்க ஜாதன், ஒருத்தர் இடத்துல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஜாதுன்னு சொன்னா கட்டு சாதனங்கள் அல்லது வசதி வாய்ப்புகள் இருக்கு. வராஹிலத்தன் எப்லுகு இலா பைத்தில் ஹராம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர அளவுக்கு ஒரு இடத்துல வாகனங்கள் இருக்கு. அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியமானது போயிட்டு வர்றதுக்கான செலவினங்களும் வாகனங்கள் இருக்கணும். இப்போ இந்த ஹதீஸ்ல இன்னைக்கு நம்ம சொல்றதா இருந்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, வசதி இருக்கிறது. ஃபலம் யஹுஜ்ஜு, ஆனால் அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை. ரசூல் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஒருத்தருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் ஃபலா அலைஹி ஐ யமூத யஹூதியன் வ நஸ்ரானியன், அவர் யஹூதியாக மரணிப்பதோ நசரானியாக மரணிப்பதோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செய்தி புரியுதா? இது நம்ம சொல்லும் போது ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து இது மாதிரியான வார்த்தை வந்ததே கிடையாது. ஹஜ்ஜு செய்ய சக்தி இருந்து ஹஜ்ஜு செய்யலன்னு சொன்னா நீ முஸ்லீமாக மரணிச்சு என்ன ஃபாயிதா? பெருமானார் கேட்கிறாங்க. நீ யஹூதியா மரணிச்சு போ, நஸ்ரானியா மரணிச்சு போ, கிறிஸ்தவனாக மரணித்து போ, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெருமானார் பேசுகிறார்கள். சாதாரணமான வார்த்தை அல்ல. வரலாறுகளில் பார்க்கணும், ஒரு யஹூதியா மரணிப்பதை கூட ரசூலுல்லாஹ் விரும்பல. ஒரு யூதன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை மரணிக்கும் பொழுது என்னுடைய சமகாலத்திலே ஒருத்தன் பாவியாக யூதனாக மரணிக்கிறானே, அவன் நரகத்துக்கு போகிறானே என்று கவலைப்பட்ட பெருமானார் ஒரு முஸ்லீம் யஹூதியாக மரணித்தாலோ ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவனாக மரணித்தாலோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு கனத்த இதயத்தோடு பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள். கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும் கருமையான சகோதர பெருமக்களே. கிதாபுகள் எழுதுவார்கள், ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுவது ஈமானுடைய அடையாளம். ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுவது ஈமானுடைய அடையாளம். ஹஜ்ஜை பற்றி பெரிய சிந்தனை இல்லாமல் இருப்பது அல்லாஹ் பாதுகாக்கணும், முனாஃபிக்குடைய அடையாளம் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க வராங்க, பல பேர் முசாஃபாபை செய்கிறோம், பல பேர் இடத்துல நம்ம துவா வாங்குகிறோம், ஏன்னா எல்லாம் வழி அனுப்புகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஹஜ்ஜுக்கு போகணுன்ற சிந்தனை நமக்கு வரலை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், உள்ளத்தில் நயவஞ்சகம் மிகைத்திருந்தால் ஹஜ்ஜை பற்றிய ஆர்வம் ஆசை இருக்காது என்பதாக சொல்கிறார்கள். நம்மெல்லாம் நயவஞ்சகர்கள் கிடையாது, நம்ம எல்லாம் பரிசுத்தமான மோமீன்கள். ஹஜ்ஜை நேசிக்க வேண்டும். ஹஜ்ஜை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல் ஹஜ்ஜு சம்பந்தமான இன்னொரு முக்கியமான தகவல், இந்த ஹதீஸ், இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறாங்க. நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக எல்லா அமல்களையுமே நம்ம அல்லாஹுக்காண்டி செய்கிறோம். தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹுக்காக வேண்டி. ஆனால் அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பொதுவாக பேசுகிறான். ஹஜ்ஜின் வரும்போது மட்டும் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை வ அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காகவே நிறைவேற்றுங்கள். நல்ல விளங்கிக்கோங்க. அகீமுஸ் ஸலாத்துன்னு சொல்றான், தொழுகுங்கள்னு சொல்றான், அல்லாஹுக்காண்டி தொழுகுங்கன்னு சொல்லலை. வ ஆத்து ஜகாத், ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்ற ரப்புல் ஆலமீன், அல்லாஹுக்காண்டி கொடுங்கன்னு சொல்லலை. குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக இருக்கிறது என்று சொல்கின்ற ரப்புல் ஆலமீன், அல்லாஹுக்காண்டி நோன்பு இருங்கன்னு சொல்லலை. எல்லா அமல்களையுமே நம்ம அல்லாஹுக்காண்டி தானே செய்கிறோம். நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமதானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்விற்காண்டி நோன்பு நோக்கிறேன் இல்லையா? தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹ்விற்காண்டி தக்பீர் கட்டுகிறேன், தக்பீர் தொழுகிறேன் கிபிலாவை முன்னோக்கி. நம்முடைய எல்லா அமல்களையுமே அல்லாஹுக்காண்டி இருக்கும் பொழுது ஹஜ்ஜும் அல்லாஹுக்காண்டி தானே செய்ய போகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அல்லாஹ்விற்காண்டி செய்யுங்கள் என்று சொல்வானே, அதற்கான காரணம் என்ன? பக்ராவுடைய 196வது ஹதீஸ் வசனமாக இது இருக்கிறது. இன்னொரு வசனம் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கூடுதலாக பேசுவான். ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்துடைய 97வது ஹதீஸ் வசனமாக இது இருக்கிறது. அங்கே அல்லாஹ்ன்ற வார்த்தை முன்னாடி சொல்கிறான், நல்லா கவனிக்கோங்க. முதல்ல பக்ராவுடைய வசனம் அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காண்டி நிறைவேற்றுங்கள்னு சொல்கிறான். ஆல இம்ரான்ல அல்லாஹுக்காக வேண்டி ஃபலில்லாஹி, முதல்ல அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லிவிட்டு ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஹஜ்ஜு செய்ய முடியுமோ அவர்கள் ஹஜ்ஜு செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இரண்டு இடத்துலையுமே எங்கெல்லாம் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அங்கே மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அல்லாஹ்விற்காகன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறான்? ஒரு காரணம் வேணும் இல்லையா? இப்னு அப்பாஸ் ரஈல்ஸுல் முஃபஸ்ஸிரின் சொல்வார்கள், பொதுவாக ஷைத்தான் அதிகமாக விளையாடுறது இந்த ஹஜ்ஜில் தான். மற்ற அமல்களை செய்யும் பொழுது கூட நாம் அந்த அமலை செஞ்சோன்ற சிந்தனை பெரும்பாலும் வராது.
ஆனால் ஹஜ்ஜு செஞ்சு வந்த பிறகுதான் சமுதாயத்தில் நாம ஒரு ஹாஜி, நம்மை மக்கள் ஹாஜி என்று சொல்லணும் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்கும். இது பரவலாக நம்ம பார்க்கலாம். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு மட்டும் இந்த வார்த்தையை சொல்வதற்கான மிக முக்கியமான காரணமே ஹஜ்ஜில் தான் ஷைத்தான் ரொம்ப விளையாடுவான். இன்னைக்கு நம்மள பரவலாக பார்க்கிறோம். சில பேரை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரைக்கும் இப்ராஹிம் பாயின்னு கூப்பிடும்போது பிரச்சனையா இல்லை, ஹஜ்ஜு முடிஞ்சு வந்த பிறகு அவர் இப்ராஹிம் பாயின்னு கோபப்படுறாரு. இல்லைங்க ஹாஜின்னு கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க. சில தினங்களுக்கு முன்பாக திருமணம் முடித்தோம். சாட்சி அவர் பேர் இருக்கு, வெளியூருக்காரு, ஹாஜி போடல சண்டை போடுறாரு. இல்லைங்க இங்கே எழுதுறது இல்லைங்க, டைப்பிங்க எல்லாமே டைப்பில் இருக்கும்போது ஹாஜின்ற வார்த்தை மட்டும் டைப்பில் இல்லாட்டி நல்லா இருக்காது. கிடையாதுங்க, எனக்கு எல்லாமே ஹாஜின்ற பேர் இல்லாமல் இங்கேயே வராது, எனக்கு நீங்கள் போட்டே ஆகணும், சண்டை போட்டு ஹாஜின்ற பேரை போடுறார். மிகைப்படுத்தி சொல்லலை. அருமையான சகோதர பெருமக்களே, ஷைத்தான் அதிகமாக விளையாடுகின்ற இடம் இந்த வார்த்தை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்மளை ஹாஜின்னு கூப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அதை அனுபவிக்காதனால அதனுடைய சுகம் நமக்கு தெரியலையோ என்னமோ தெரியல இல்லையா. மக்களாக அழைச்சா அது வேற, நம்ம யாரையும் போய் திணிக்கல. நம்மளை பார்க்குறாங்க, நம்ம சொல்கிறோம், ஆனாலும் நம்மளை ஹாஜியார்னு கூப்பிடுறாங்க, அதில் வேற, அதில் நம்ம தலையிடலை. முதல்ல நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். ஊரில் இருக்க எல்லாமே ஒன்று ஹாஜியார்னு கூப்பிட்டா நல்லா நம்மளை தண்டிச்சிட கிடையாது. நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கு. நம்ம விரும்பலை, மக்கள் அழைத்தார்கள் என்றால் அது கதை வேற. ஆனால் நாம விரும்புறதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புறதில்லை. அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த 2 வசனங்களிலுமே இந்த இடத்துல மட்டும் ஹஜ்ஜுக்கு மட்டும் அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்பதாக இந்த விளக்கத்தை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல் ஹஜ்ஜு சம்பந்தமாக இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது. ஒருத்தர் அடிக்கடி உம்ரா போகிறாரு, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு அதிகமாக போயிட்டு வராருன்னு அவரை சம்பந்தம் இல்லாமல் விமர்சனம் செய்கிறது இல்லையா. முதல்ல நம்ம ஆசைப்படணும், குறைஞ்சபட்சம் போயிட்டு வரவங்களை பார்த்து துவா செய்யணும். அவரிடத்துலப்பா காசு இருக்கு, அவருக்கு என்ன அடிக்கடி போறாரு. இந்த வாதம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமான வாதம். இந்த வாதம் என்பது ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. குர்ஆனுடைய ஹதீஸின் குர்ஆன் ஓட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உலகத்திலேயே திகட்டாத ஒரே கன்னி ஹஜ்ஜு மட்டும்தான். நம்முடைய பிள்ளையை கொஞ்சிறதை நம்ம திகட்டாது, கொஞ்சி முடிச்சிட்டோம் போதுன்ற சிந்தனை வராது இல்லையா. நீ ஹஜ்ஜு உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும், அந்த மண்ணை மிதித்தவர்கள், அந்த காபத்துல்லாவை பார்த்தவர்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும் என்ற எண்ணம் ஏற்படும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா இல்லையா. அதனால நீ உலகத்தில் யாரையுமே பாருங்களேன், நான் பல முறை ஹஜ்ஜு செஞ்சுட்டேங்க, உம்ரா செஞ்சுட்டேங்க, எனக்கு போதும்ன்ற சிந்தனை வந்துச்சு ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. 2000 உம்ரா செஞ்சாலும் 2001 செய்யதான் விரும்புவார். 30 ஹஜ்ஜு செஞ்சாலும் 31வது ஹஜ்ஜு செய்ய விரும்புவார். இதை அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் போட்டு இருக்கிறான். இப்ராஹிம் என்ற அத்தியாயத்துடைய 37வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் துவா செய்தார், ஃபஜ்அல் யா அல்லாஹ் அஃஇதத மினன் நாஸ் தஹவி இலைஹி. மனிதருடைய உள்ளங்களிலே இந்த மண்ணின் பக்கம் திரும்ப திரும்ப வருகின்ற சிந்தனையை போடு. தஹவின்னு சொன்னா திகட்டாத கனி. பிள்ளையை கொஞ்சம் பொழுது ஒரு சிந்தனை வருது இல்லையா. இல்லப்பா என் பிள்ளையை கொஞ்சம் முடிச்சிட்டேன்னு யாரும் சொல்றது இல்லை, எனக்கு திகட்டிருச்சுன்னு சொல்றோமா. உலகத்திலேயே திகட்டாத ஒரே கனி அந்த மண்ணும் அந்த காபத்துல்லாவும் தான். அதனால போபவர்கள் திரும்ப திரும்ப போகணும் என்ற எண்ணம் ஏற்படும். இது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அதுல இல்லைங்க இந்த உம்ரா போற காசுல சகோதரருக்கு கொடுக்கலாமே, இந்த அனாதைகளுக்கு வாங்கலாமே, இந்த வியாக்கியானம் பேசக்கூடாது. அதையும் செய்யுங்க இதையும் செய்யுங்க சொல்லலாம், தவில்லை. அதையும் செய்யுங்க கூட இதையும் செய்யுங்க என்று சொல்ல முடியுமே தவிர அதை செய்யறதுக்காக இதை நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. இது அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களிலே போடுகிறான். அதனால தான் திரும்ப சொன்னேன், அந்த மண்ணை மிதிக்கின்ற சிந்தனை என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. தஹ்வி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த மண்ணின் பக்கம் திரும்ப திரும்ப வரக்கூடிய சிந்தனையை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா செய்திருக்கிறார்கள். அதனால சிலருக்கு அது சிந்தனை மேலோங்கி இருக்கிறது. அந்த சிந்தனை இல்லாதவர்கள் அல்லாஹ் தஆலா துவா செய்யணும், யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ராவுக்கு போகணுன்ற சிந்தனை எனக்கு இல்லை, என்னோட ஈமானை சரிப்படுத்து, எனக்கும் அந்த ஆசையை ஏற்படுத்து, எனக்கு அந்த நாட்டத்தை தேட்டத்தை அதிகப்படுத்தி என்று அல்லாஹ் தஆலா அதிகமாக கேட்கணும். கண்ணியமான சகோதர மக்களே, உலகம் முழுக்க இன்றைக்கு சுமார் 2.5 மில்லியன் சவுதி அரசாங்கத்தின் அடிப்படையில் சுமார் 25 லட்சம் பேர் உலகத்தில் உலகம் முழுக்க இந்த 2025 ஹஜ்ஜிற்காக வந்திருக்கிறார்கள் என்பதாகவும், குறிப்பாக இந்திய தேசத்திலிருந்து 1,75,000 பேர் ஹஜ்ஜிற்காக சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலை நம்ம பார்க்கிறோம். நம்ம அல்லாஹ் தஆலா அதிகமாக துவா செய்யணும். இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய நாடி இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை மபரூராக ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்குவாயா என்று அல்லாஹ் தஆலா அதிகமாக துவா செய்வோம். நம்முடைய வாழ்நாளில் இன்ஷா அல்லாஹ் அந்த மண்ணை மிதிப்பதற்கு முன்பாக மரணத்தை தந்து விடாதே. எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய வம்சவழி தோன்றல்களுக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நசீபை அதிகமாக வழங்குவாயா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலாவால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.